எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12ஆம் வகுப்பு ஹிஸ்ட்ரி பாடம் 4 புக் பேக் கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம். அதான் இதில் பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுக்க மட்டும்தான் பார்க்குறோம். உங்களுக்கு 2 மார்க்கு 5 மார்க்லாம் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் தொகுத்து வழங்குறேன். நீங்கள் எந்த மாதிரியான பாடத்தை கேட்குறீங்க 2 மார்க் அப்படிங்கிறத பற்றி நான் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு காணொளி தொகுத்து வழங்குறேன். இப்போ நான் பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்த பாடத்து பேர் காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல். இதில் முதல் கேள்வி, காந்தியடிகளின் அரசியல் குரு. காந்தியடிகளின் அரசியல் குரு யாருன்னா கோகலே, அதாவது கோபாலகிருஷ்ண கோகலே. அடுத்து இரண்டாவது கேள்வி, தென்னாப்பிரிக்காவிலிருந்து திரும்பிய காந்தியடிகள் தனது வெற்றிகரமான முதலாவது சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கிய இடம். தென்னாப்பிரிக்காவிலிருந்து திரும்பிய காந்தியடிகள் தனது வெற்றிகரமான முதலாவது சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கிய இடம் சம்பரான். சம்பரான். அடுத்து மூன்றாவது கேள்வி, சைமன் கமிஷன் காங்கிரஸால் ஏன் புறக்கணிக்கப்பட்டது? சைமன் கமிஷன் காங்கிரஸால் ஏன் புறக்கணிக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை, அந்த குழுவில் இந்தியர்கள் இடம்பெறவில்லை. அடுத்து நான்காவது கேள்வி, இந்தியாவின் மூவர்ண கொடி எப்போது ஏற்றப்பட்டது? இந்தியாவின் மூவர்ண கொடி எப்போது ஏற்றப்பட்டது? இதுக்கு சரியான விடை டிசம்பர் 31, 1929. டிசம்பர் 31, 1929. அடுத்து ஐந்தாவது கேள்வி, 1923 மோதிலால் நேரு மற்றும் சிஆர் தாஸால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சியின் பெயர் என்ன? 1923 மோதிலால் நேரு மற்றும் சிஆர் தாஸால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சியின் பெயர் என்ன? இதுக்கு சரியான விடை சுயராஜ்ய கட்சி. சுயராஜ்ய கட்சி. அடுத்து ஆறாவது கேள்வி, ஒவ்வொரு கேள்வி உன்னிப்பாக கவனிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள். அதனால் இந்த அதாவது பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு பப்ளிக் எக்ஸாம் எழுதுறவங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதம் மட்டும்தான், மார்ச் மாதம் நீங்கள் ஜஸ்ட் ரிவிஷன் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த மாதத்துலேயே நம்ம கொடுக்குற காணொலியை பார்த்துக்குங்க. ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காணொலி. பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. அதாவது ஒவ்வொரு இயக்கம் அது எங்கு தொடங்கப்பட்டது? நாமசூத்ரா இயக்கம் கிழக்கிந்தியா. அடுத்து ஆதி தர்ம இயக்கம் வடமேற்கு இந்தியா. சத்யஜோதக் இயக்கம் மேற்கு இந்தியா. திராவிட இயக்கம் தென்னிந்தியா. அப்ப இதுக்கு சரியான விடை ஆ. அடுத்து ஏழாவது கேள்வி பாருங்க, ஒத்துழையாமை இயக்கத்தின் பல்வேறு நிலைகளை காலவரிசைப்படுத்துக. ஒத்துழையாமை இயக்கம் பல்வேறு, அதாவது இயக்கத்தின் பல்வேறு நிலைகளை காலவரிசைப்படுத்துக. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, அதாவது முதல்ல நான் நம்பர் இங்கே ஏபிசிடின்னு கொடுத்துட்றேன். முதல்ல பார்த்தீங்கன்னா நீதிமன்ற விசாரணையின்றி எவரையும் சிறையில் அடைக்க
ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்டது ஃபஸ்ட்டு. அடுத்து அமிர்தசரஸ் நகரில் பிரிட்டிஷ் படையால் ஆயுதம் ஏந்தாத மக்கள் மீது கொடிய தாக்குதல் நடத்தப்பட்டது. அடுத்து கல்கத்தாவில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்துடன் ஒத்துழையாமை என்ற காந்தியடிகளின் முன்மொழிவை ஏற்றுக்கொண்டது. அடுத்து சௌரி சௌரா வன்முறை சம்பவம் காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை விலக்கிக் கொள்ள வழிவகுத்தது. அப்போ 2, 1, 4, 3 என்பதுதான் சரி. ஆப்ஷன் ஆ. அடுத்து 8வது கேள்வி, பின்வரும் எந்த ஒன்று சரியாக பொருந்தவில்லை? பின்வரும் எந்த ஒன்று சரியாக பொருந்தவில்லை? இதுக்கு பஞ்சாப் துணை ஆளுநர் ரெஜினால்ட் டயர் என்பது தவறு, அது பொருந்தாத ஒன்று. மத்தளமர்கள் தலித் பகுஜன் இயக்கம் டாக்டர் அம்பேத்கர், சுயமரியாதை இயக்கம் ஈவே ராமசாமி, சத்தியாகிரக சபை ரவுலட் சட்டம். ரவுலட் சட்டம். அடுத்து 9வது கேள்வி, பின்வரும் நிகழ்வுகளை சரியான காலவரிசைப்படி அமைத்து கொடுக்கப்பட்டுள்ள விடைகளிலிருந்து சரியானதை தேர்ந்தெடுக்கவும். பின்வரும் நிகழ்வுகளை சரியான காலவரிசைப்படி அமைத்து கொடுக்கப்பட்டுள்ள விடைகளிலிருந்து சரியானதை தேர்ந்தெடுக்கவும். இதில் பார்த்தீங்கன்னா பாருங்க, இதுக்கு ஆப்ஷன் ஆ. அதாவது முதல்ல பிராமணர் அல்லாதோர் இயக்கம் எப்ப? 1916. அடுத்து சம்பரான் இயக்கம். சம்பரான் இயக்கம் 1917. அடுத்து கேதா இயக்கம் 1918. அடுத்து வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் 1930. இந்த வருடங்களை ஞாபகம் வச்சுங்க. இப்போ வருடங்கள் ஞாபகம் வச்சுக்கும் போது நமக்கு மிகச்சரியான ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து 10வது கேள்வி, பின்வருவனவற்றுள் எது எவை சரியானவை அல்ல? பின்வருவனவற்றுள் எது எவை சரியானவை அல்ல? இதுக்கு சரியானவை அல்ல சைமன் குழுவினை முஸ்லீம் லீக் வரவேற்றது என்பது சரியானது அல்ல. அடுத்து ஒத்துழையாமை இயக்கம் உள்ளடக்கியவை. ஒத்துழையாமை இயக்கம் உள்ளடக்கியவை பள்ளி மற்றும் கல்லூரிகளை புறக்கணித்தல், அரசு வழங்கிய பட்டங்களை திருப்பியளித்தல். இதுதான் ஒத்துழையாமை இயக்கத்தில் முக்கியமான ஒன்று. அப்ப ஆ மற்றும் ஆ இது 2 தான் சரியான விடை. அடுத்து கூற்று காரணம் 12வது கேள்வி பாருங்க. கூற்று, PR அம்பேத்கர் மகத் சத்தியாகிரகத்தை தொடங்கினார். அப்ப கூற்று சரி. அடுத்து அவர் இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்களை ஒருங்கிணைக்க முயன்றார். தவறு. அப்ப கூற்று சரி, காரணம் கூற்றை விளக்கவில்லை. அடுத்தது 13வது கேள்வி, ஆயிரத்தி 1919 இந்திய கவுன்சில் சட்டம் மற்றும் ரவுலட் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. சரி. 1919 வருடங்களை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது இது மிதவாத தேசியவாதிகளை அரவணைத்து தீவிர தேசியவாதிகளை தனிமைப்படுத்தும் பிரிட்டிஷாரின் கொள்கையின் ஒரு பகுதியாகும். சரி. அதாவது பாருங்க, கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்தது பாருங்க, கீழே குறிப்பிடப்பட்டுள்ள தலைவர்களில் சுயராஜ்ய கட்சியுடன்
தொடர்பில்லாத தலைவர். கீழே கொடுக்கப்பட்டுள்ள தலைவர்களில் சுயராஜ்ய கட்சியுடன் தொடர்பில்லாத தலைவர். ராஜாஜி. அடுத்து, காந்தியடிகள் தண்டி யாத்திரை பயணம் சென்றடைந்த ஆண்டு. காந்தியடிகளின் தண்டி யாத்திரை பயணம் சென்றடைந்த ஆண்டு. ஏப்ரல் 6, 1930. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். தண்டி யாத்திரை, உப்பு சத்தியாகிரகம் 1930 ஏப்ரல் 6. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12th ஹிஸ்டரி. அதில் 5வது பாடம், ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம். ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம். இந்த பாடத்திற்குரிய புக் பேக் கொஸ்டின், அதுவும் முக்கியமாக சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1925. 1925. அடுத்து இரண்டாவது கேள்வி, கல்பனா தத் எதனுடன் தொடர்புடையவர்? கல்பனா தத் எதனுடன் தொடர்புடையவர்? இதுக்கு சரியான விடை இந்திய குடியரசு இராணுவம். இந்திய குடியரசு இராணுவம். அடுத்து மூன்றாவது கேள்வி, பின்வருவனவற்றை பொருத்துக. பின்வருவனவற்றை பொருத்துக. கான்பூர் சதி வழக்கு 1924. மீரட் சதி வழக்கு 1929. சிட்டகாங் ஆயுதக்கிடங்கு கொள்ளை சூர்யா சென். அடுத்தது, இந்திய தேசிய காங்கிரசின் கராச்சி மாநாடு. அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள் ஆப்ஷன் இ. ஆப்ஷன் இ. அடுத்து நான்காவது கேள்வி, கீழ்காண்பவர்களில் 64 நாட்கள் உண்ணாவிரதத்திற்கு பிறகு சிறையில் உயிரிழந்தவர் யார்? கீழ்காண்பவர்களில் 64 நாட்கள் உண்ணாவிரதத்திற்கு பிறகு சிறையில் உயிரிழந்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ஜஜேந்திரநாத் தாஸ். ஜஜேந்திரநாத் தாஸ். அடுத்த ஐந்தாவது கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் பொருளாதார பெருமந்தம் குறித்து சரியானவை. பின்வரும் கூற்றுகளில் பொருளாதார பெருமந்தம் குறித்து சரியானவை. இது வட அமெரிக்காவில் ஏற்பட்டது. சரி. வால் தெருவில் ஏற்பட்ட வீழ்ச்சியானது பெரும் மந்தத்தை விரைவுபடுத்தியது. அப்போ ஆப்ஷன் ஆ. 1, 2 மட்டும் சரியானவை. அடுத்த ஆறாவது கேள்வி, முதலாவது பருத்தி தொழிற்சாலை பம்பாயில் தொடங்கப்பட்ட ஆண்டு. முதலாவது பருத்தி தொழிற்சாலை பம்பாயில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1854. 1854. அடுத்து, கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை கொண்டு சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும்.
முதல் கூற்று சிட்டகாங் ஆர்மரி ரைடர்ஸ் ரெமினிசன்ஸ் எனும் நூல் கல்பனா தத் என்பவரால் எழுதப்பட்டது. சரி. கல்பனா தத் தாய்நாட்டின் விடுதலைக்காக ஆயுதம் தாங்கி போராடினார். சரி. கல்பனா தத் பேரரசருக்கு எதிராக போர் தொடுத்தார் என குற்றஞ்சாட்டப்பட்டார். சரி. அப்ப இந்த மூன்று கூற்றுமே சரி. அப்ப அனைத்தும் சரி. அடுத்து 8வது கேள்வி. முதலாவது பயணிகள் ரயில் 1853இல் எந்த இடங்களுக்கு இடையே ஓடியது? முதலாவது பயணிகள் ரயில் 1853இல் எந்த இடங்களுக்கு இடையே ஓடியது? பம்பாய் மற்றும் தானே. பம்பாய் மற்றும் தானே. அடுத்து 9வது கேள்வி. கல்கத்தாவில் முதலாவது சணல் ஆலை தொடங்கப்பட்ட ஆண்டு. கல்கத்தாவில் முதலாவது சணல் ஆலை தொடங்கப்பட்ட ஆண்டு 1855. 1855. அடுத்து 10வது கேள்வி. பின்வருவோரில் கான்பூர் சதி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் யார்? பின்வருவோரில் கான்பூர் சதி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் யார்? எஸ்.ஏ. டாங்கே. எஸ்.ஏ. டாங்கே. அடுத்து 11வது கேள்வி, கடைசி கேள்வி. கான்பூர் சதி வழக்கு குறித்த பின்வரும் எந்த கூற்றுகள் சரியானவை? சணல் மற்றும் பருத்தி தொழிற்சாலையில் தொழிற்சங்கங்கள் தோன்றின. சரி. இந்த கான்பூர் சதி வழக்கில் கம்யூனிஸ்டுகள் தொழிற்சங்கவாதிகளும் குற்றஞ்சாட்டப்பட்டனர். இந்த வழக்கு நீதிபதி H.E. ஹோம்ஸ் என்பவரின் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போ 1, 2, 3 ஆகிய மூன்றுமே சரியானவை. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12ஆம் வகுப்பு வரலாறு பாடம் 6 தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம். தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம் இந்த பாடத்திற்கான புக் பேக் கொஸ்டினில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் என்பதுக்கு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கேள்வி பதில் நாம் பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க, ஒவ்வொரு கேள்வி ரொம்ப முக்கியம். முதல் கேள்வி, முகலாயர் காலத்தில் அலுவலக மற்றும் நீதிமன்ற மொழியாக விளங்கியது எது? முகலாயர் காலத்தில் அலுவலக மற்றும் நீதிமன்ற மொழியாக விளங்கியது எது? ஆப்ஷன் இ பாரசீகம். பாரசீகம். அடுத்து 2வது கேள்வி, லண்டன் பிரிவி கவுன்சிலில் இடம்பெற்ற முதல் இந்தியர். லண்டன் பிரிவி கவுன்சிலில் இடம்பெற்ற முதல் இந்தியர் சையத் அமீர் அலி. சையத் அமீர் அலி. அடுத்து 3வது கேள்வி, கூற்று காரணம். கூற்று 1870இல் வங்காள அரசாங்க ஆணை இஸ்லாமிய தொழில் வல்லுநர் குழுக்களுக்கிடையே ஐயங்களை ஏற்படுத்தியது. கூற்று சரி. காரணம், அவ்வாணை உருது மொழி பாரசீக அரபி எழுத்து முறைக்கு பதிலாக இந்தியை கொண்டு வந்தது. காரணமும் சரி. கூற்று சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்து 4வது கேள்வி,
இரு நாடு கொள்கையை முதலில் கொண்டு வந்தவர். இரு நாடு கொள்கையை முதலில் கொண்டு வந்தவர் சர் வாசிம் ஹசன். சர் வாசிர் ஹசன். அடுத்து 1937 நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. 1937 நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. 7 மாகாணங்கள். 7 மாகாணங்கள். அடுத்த 6வது கேள்வி. காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வந்த நாளினை முஸ்லீம் லீக் மீட்பு நாளாக கொண்டாடியது. காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வந்த நாளினை முஸ்லீம் லீக் மீட்பு நாளாக கொண்டாடியது. 22 டிசம்பர் 1939. 22 டிசம்பர் 1939. அடுத்து 7வது கேள்வி பாருங்க. இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க. அதாவது பப்ளிக் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி போட்டித் தேர்வுகள்லேயும் அடிக்கடி கேட்கக்கூடிய இந்த பொறுத்துக பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. அன்னி பெசன்ட், பிரம்மஞான சபை, சையத் அகமது கான், அலிகார் இயக்கம், கிலாபத் இயக்கம், அலி சகோதரர்கள், சுத்தி இயக்கம், தயானந்த சரஸ்வதி. தயானந்த சரஸ்வதி. அன்னி பெசன்ட், பிரம்மஞான சபை, சையத் அகமது கான், அலிகார் இயக்கம், கிலாபத் இயக்கம், அலி சகோதரர்கள், சுத்தி இயக்கம், தயானந்த சரஸ்வதி. ஆப்ஷன் ஆ. அடுத்து 8வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளிலிருந்து சரியானவற்றை தேர்வு செய்க. பின்வரும் கூற்றுகளிலிருந்து சரியானவற்றை தேர்வு செய்க. அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்த சர் சையத் அகமது கான் தொடக்கத்தில் காங்கிரஸை ஆதரித்தார். கூற்று தவறு. அடுத்து 1909 தோற்றுவிக்கப்பட்ட பஞ்சாப் இந்து சபையானது இந்து மத வகுப்புவாத அரசியலுக்கு அடித்தளமிட்டது. சரி. கூற்று 1 தவறு, 2 சரி. ஆப்ஷன் இ. அடுத்து 9வது கேள்வி. எப்போது முஸ்லீம் லீக் நேரடி நடவடிக்கை நாளை அனுசரித்தது? எப்போது முஸ்லீம் லீக் நேரடி நடவடிக்கை நாளை அனுசரித்தது? 16 ஆகஸ்ட் 1946. 16 ஆகஸ்ட் 1946. அடுத்து வேவல் பிரபுவிற்கு பின்னர் பதவியேற்றவர். வேவல் பிரபுவிற்கு பின்னர் பதவியேற்றவர் மவுண்ட் பேட்டன். மவுண்ட் பேட்டன் பிரபு. அடுத்து 11வது கேள்வி. கூற்று காரணம். பிரிட்டிஷ் அரசாங்கம் வகுப்புவாதத்தை வளர்க்கவும் பரப்பவும் பின்பற்றியது தனி தொகுதி கொள்கை. சரி. மக்கள் 2 தனி தொகுதிகளாக பிரிக்கப்பட்டதால் வகுப்புவாத அடிப்படையிலேயே வாக்களித்தனர். சரி. கூற்று சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. கூற்று சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்து 12வது கேள்வி. பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இந்த பொறுத்துக்காக அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. இந்து மத மறுமலர்ச்சி, ஆரிய சமாஜம், கலிஃபா பதவி ஒழிப்பு 1924. 1924
அடுத்து லாலா லஜபதி ராய் இந்து முஸ்லிம் மாகாணங்களாக பஞ்சாப் பிரித்தல். ராஷ்டிரிய சுயசேவா சங்கம் எம்எஸ் கோல்வாக்கர். ராஷ்டிரிய சுயசேவா சங்கம் எம்எஸ் கோல்வாக்கர். ஆப்ஷன் இ 2, 3, 4, 1. இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம் என்ற பாடத்திற்கான அப்ஜெக்டிவ் கொஸ்டின் சரியான விடையை தேர்ந்தெடுத்தல். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொளியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.